வணக்கம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்து சில verbs பார்க்கலாம். பட் வந்து கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு क्वेश्चन வந்தது. அந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா from தமிழன் AR ராஜ் அப்படிங்கிற ஒரு பெயர்ல இருந்து எனக்கு வந்துச்சு. அவங்க வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. Buenos noche, buenas noche. எங்க வீட்ல இருந்து ஒருத்தர் வெளியே போகும்போது I say good night. நைட் போகும்போது good night அப்படி சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஸ்பானிஷ்ல buenos noches சொல்லணுமா buenas noches சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, இதோட பதிலை நான் கடைசியில சொல்றேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸை பார்க்கலாம். buenos noches வருமா buenas noches வருமான்னு யோசிச்சு வைங்க. ஏன் வருங்கிறதையும் யோசிச்சு வைங்க. டெக்னிக்கலி கிராமட்டிக்கலி ஏன் வரும்னு யோசிச்சு வைங்க. கடைசியில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சில AR verbs நான் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ இந்த AR verbs-ஓட மீனிங் பார்த்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் பேசும்போதோ எழுதும் போதோ உங்களுக்கு வந்து வேர்ப்ஸ் தெரியுது அப்படின்னா இட் வில் பி ஈஸி நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. அதுக்காக தான். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் பைலா இஸ் டு டான்ஸ், கமினா டு வாக், செனா டு ஈட் டின்னர். டு ஈட் டின்னர் எப்படி வேர்பா வரும் அப்படின்னா யோ செனோ அப்படின்னா ஐ ஈட் அப்படின்னு அர்த்தம். டெக்னிக்கலி இட் மீன்ஸ் ஐ ஈட் டின்னர். ஏன்னா செனா அப்படிங்கிற வேர்ப் அங்கே வந்துருச்சு. யோ கோமோ அப்படின்னாலுமே ஐ ஈட் தான். ஆனால் அது வந்து பிரேக்ஃபாஸ்டா லஞ்சா டின்னராங்கிறது அங்கே தெரியாது. இப்போ இங்கிலீஷில் அப்படி சொல்ல முடியாது. ஸ்பானிஷில் நம்ம சொல்ல முடியும். டெசாயுனார், கோமேர் அண்ட் தென் வந்துட்டு செனார். இது மூணுமே நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேயா? நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி சொல்கிறது, டின்னருக்கு அதை எப்படி சொல்கிறதுலாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு செனார் அப்படிங்கிறது வந்து டின்னர், டு ஈட் டின்னர். ஸோ வந்து யோ செனோ. ஓகே, அண்ட் தென் காம்பியா இஸ் டு சேஞ்ச், contestar is to answer, crear is to create, conversar is to have conversation, amar is to love, arreglar is to fix. I fix this problem. To fix. Bostezar is to yawn. Kotai urdu. Bostezar. And then bromear is to joke. Buscar, I search. Cargar, to lift. Cocinar, to cook. Empacar, to pack. Pack பண்ணுவோம்ல ஜாமா, pack. Empacar. Engañar is to cheat a person. Cheat. Engañar. Desayunar. Yo desayuno அப்படின்னா I eat breakfast ன்னு அர்த்தம். Desayunar is அப்படின்னா to eat breakfast. சென்னா பார்த்தோலே to eat dinner. அதே மாதிரி yo desayuno அப்படின்னு அந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நாளே இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். பட் அங்கே என்ன ஆக்ஷன் நடக்குதுன்னா ஈட்டிங் ஆக்ஷன் தான் நடக்கும். பட் இந்த மாதிரி தான் ஸ்பானிஷ் சொல்லுவாங்க. Descansar, to rest. Escuchar, to listen. Lavar is to wash. Llegar is to arrive. Mirar is to look. Observar, to observe. Explicar, to explain. Firmar, to sign. Gritar, to shout. Limpiar, to clean. லிம்பியாக்கும் லாவாக்கும் என்ன வித்தியாசம்? இந்த டேபிளை க்ளீன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றது லிம்பியா. அந்த துணியை துவைச்சு வச்சிருங்க அப்படின்னா லாவா. வாஷ், கிளீன். லிம்பியா லா மேசா. ஓகே, லாவா லாஸ் ரோபாஸ். வாஷ் த க்ளோத்ஸ். மாந்தார் இஸ் டு ஆர்டர், சம்டைம்ஸ் டு சென்ட், அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? அடுத்து ஓதியா, டு ஹேட். Pagar is to pay. I pay 50 pesos. Pagar is to pay. Ayudar is to help. Esperar, to wait. Llamar, to call. Llevar, to leave. Saludar, to greet. Visitar, to visit.
olvidar, to forget. Pasar, to pass. To pass na நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்றோம் அந்த பாஸ் கிடையாது. இங்க ஸ்பானிஷ்ல எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க பசலே அப்படிம்பாங்க. உள்ள போங்க பாஸ் கோ போறது பாஸ். ஓகே எக்ஸாம் பாஸ் அந்த பாஸ் கிடையாது. ஓகே சோ pasar is to pass. பசலே அப்படினா போங்க உள்ள போங்க கடையில போனா அப்படி சொல்லுவாங்க பசலே அப்படி சொல்லுவாங்க. pelar is to fight. planchar is to iron the clothes. planchar las ropas. rentar to rent. regañar to nag அரிக்கிறது அரியது அரிப்பாங்கல ஒருத்தரதான் to nag regañar. respirar to breathe. soñar to dream. terminar to finish. okay so சில AR verbs எடுத்து வச்சிருக்கேன். இதோட கான்ஜுகேஷன் எப்படி பண்ணனும்னு ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் வீடியோஸ் போட்டுருக்கேன். பட் ஸ்டில் இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல AR verbs எப்படி நம்ம கான்ஜுகேட் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ கமிங் டு தி டவுட். buenos noches. buenas noches. buenas noches. இதுல எது சரி அப்படினா buenas noches தான் கரெக்ட். buenas noches ஏன் buenas noches சொல்லணும்? noche அப்படிங்கிறது வந்து ஒரு நவுன் இரவு நைட். அப்ப அந்த நவுன் வந்து ஈர முடியுதே அப்ப அது வந்து masculine feminine we don't know. by practice நீங்க கத்துக்கணும் அது வந்து feminine. so singularல சொல்லும்போது la noche பேசும்போது en la noche en el noche சொல்லக்கூடாது. en la noche la noche. okay the night is la noche. so la noche it is feminine அப்படிங்கும்போது good night. so good அப்படிங்கிறது என்னது? it becomes the adjective. adjectiveனா என்ன? noun describe பண்ணணும். small girl is a noun. அந்த girl எப்படி இருக்கான்னு describe பண்ணு அவ small ஆ. so smallங்கிறது adjective. அதே மாதிரி a good night. how was your night? it was good. so அந்த goodங்கிற வார்த்தை nightங்கிற noun describe பண்ணுது. so this becomes the adjective. so adjective முன்னாடி போடும்போது இது என்ன tense இது என்ன ஜெண்டர்ல இருக்கோ அந்த ஜெண்டர்ல வந்து நம்ம adjective-ஐ மாத்தணும். so buenas noches buenos noches அப்படினா இந்த வார்த்தை ஏதாவது masculine ஆ இருந்தா buenos. for example buenos días acento வரணும் buenos días. ஏன் இங்க buenos días சொல்றாங்க அப்படினா dia அப்படிங்கிறது வந்து ஏல முடியுது ஆனா அது feminine கிடையாது அது masculine. அப்போ el día அப்ப இது என்ன ஆகுது? buenos you describe the noun it is masculine so it becomes buenos noches. días plural இருக்கு so இங்கேயும் s போட்டு buenos días. இது வந்து feminine noches so buenas noches. okay so இதே மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கிளாஸ்ல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் so that எல்லாருக்குமே அது புரியும் இல்லையா? அதனால நான் வந்து தனியா பிரைவேட்டா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லாம அத கிளாஸ்ல எடுத்துக்கிட்டேன். so any doubts comment sectionல நீங்க கேளுங்க. okay thank you.